ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம டைரக்டர் பிரேமானந்த் டைரக்ட் பண்ணி செல்வராகவன், ஜிவிஎம், சந்தானம், ரெடின் கிங்ஸ்லி, லொல்லு சபாமாறன் இவங்களாம் நடித்து தெலுங்கு துட்டு சீரீஸோட 4th பார்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்கிறது தான் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் சந்தானம் ஒரு மூவி ரிவ்யூவர் வராரு. அவரோட பேர் கிஷா 47. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டைலில் ரேப் சாங் பாடிக்கிட்டே ரிவ்யூ பண்ணுவார். அவர் ரிவ்யூ பண்ணுற மூவிலாம் நல்லா இல்லை அப்படின்னா அந்த மூவியை எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அப்படி பேசி ரிவ்யூ பண்ணுவார். அது யாருக்குமே பிடிக்காது. ஸோ அதேமாரி அவர் வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் சினிமா பேரடைஸ் அப்படின்ற தேட்டர்லேருந்து அவருக்கு ஒரு பார்சல் வருது. அதில் ஒரு டிக்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த தேட்டர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, இந்தமாரி நீங்கள் எங்கள் தேட்டரில் வர படத்தை பார்த்து ரிவ்யூ சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு ஒரு ப்ரமோஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தானமும் அதை நம்பிட்டு அந்த தேட்டருக்கு போகிறாரு. அந்த தேட்டரில் ஒரு படம் ஓடுது. அந்த படத்துக்குள்ளே சந்தானம் போய் மாட்டிக்கிறாரு. அந்த படத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு அவர் பல முயற்சி பண்ணுறாரு. கடைசியில் அவர் அந்த படத்துலேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தோட கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய ஸ்டோரின்னு தான் சொல்லணும். ஸ்டோரி நல்லா இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்தால் இந்த படம் சூப்பராக ஓடும். ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு ஸ்லோனஸ் ஃபீல் ஆகும். ஃபஸ்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஸ்டார்டிங் நல்லாவே போகும். அந்த இன்டர்வல் பிளாக்குக்கு முன்னாடி அங்கங்கே கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோனஸ் ஃபீல் ஆகும். அதேமாரி செகண்ட் ஆஃப் கிளைமேக்ஸ், கிளைமேக்ஸ் போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இழுக்கிற மாரி தான் இருக்கும். கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி அங்கே ஸ்க்ரீன் ப்ளே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஓகேவான ஸ்க்ரீன் ப்ளேன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட காமெடி போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜேந்திரன், லொல்லு சபாமாறன், நிழல்கள் ரவி அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில். அவங்க 3 பேரோட காம்போ நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் காமெடி போர்ஷன் ஒர்க் அவுட் ஆகிருந்தது. பட் சந்தானம் காமெடின்னு ட்ரை பண்ணியிருப்பார். அவரோட காமெடிஸ்லாம் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் ஆக்டர்ஸோட ஆக்டிங் பார்த்திங்கன்னா எல்லோரும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அடுத்து ரைட்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா எந்த கேரக்டரும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதலை. இந்த படத்தில் ஜிவிஎம் இருக்கார், செல்வராகவன் இருக்கார். அவரோட கேரக்டர்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காகவே எழுதலை. இந்த படத்தில் ஜிவிஎம் நடிச்சிருக்காரு. அவரோட காக்கா படத்தில் வர உயிரே சாங்கை பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஸ்பூஃப் பண்ணியிருப்பாங்க. அதை ட்ரெய்லர்லேயே காமிச்சிருப்பாங்க. அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு நிறைய பேர் பாவப்பட்டாங்க ஜிவிஎம் மேலே. ஏன்னா இவர் டைரக்ட் பண்ண படத்தோட சாங்கை இவரே ஸ்பூஃப் பண்ணுற நிலமை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் உண்மையாலே ஜிவிஎம் இப்போ கொஞ்சம் பாவமான நிலமையில தான் இருக்கார். ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்னாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர் ஜிவிஎம். பட் இப்போ ஏன் இப்படி ஆகிட்டாருன்னு தெரியல. திரும்ப அவர் கம்பேக் கொடுத்து திரும்ப பெஸ்ட்டு ஃபிலிம்ஸ்லாம் டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க விஷயங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க. சாங்ஸாக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும் நிறையவே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிமாக இருந்தது. நீங்கள் போய் பார்க்கணுன்னா இன்னும் தேட்டர்ஸில் ஓடிட்டுருக்கு, போய் பாருங்கள். நீங்கள் இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸ்டே டியூன், பை.